வணக்கம் நேயர்களே, விஷா 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசிநாதன் செவ்வாய் இப்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது செவ்வாய் இப்போ 11 நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் செவ்வாய் இருக்கிறது ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதீதமான திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சுபமாக இருக்குங்க. அதுக்கப்புறமா 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 2 7ஆம் அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11லேருந்து இப்போ 12க்கு வந்துட்டார். ஸோ சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான், சந்தோஷத்துக்காக செலவு பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3 6ஆம் அதிபதியான புதன். 3 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு நல்ல ஒரு ரீதியில் நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்குறது, வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல அங்கீகாரம் நல்ல மரியாதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சுபமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாய் கிழமைகள் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த 2 நாட்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றியாகவும் சிறப்பாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. 5ஆம் அதிபதியான சூரியன். 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு வெற்றிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. குழந்தைகளோட வளர்ச்சி எல்லாமே அற்புதம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 11லும் வேலையில் நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது சந்தோஷமாகவும் குதூகலமாகவும் சுற்றுவதற்கான ஜாலியாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அதுக்கான செலவுகள் நிறைய பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். அப்பா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பார் சில நேரங்களில். ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. 10 11ஆம் அதிபதியான சனி அவர் 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் எல்லாத்தையுமே கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். எதையுமே கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணுற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுங்க. பட் லாபங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபுக்தி பலன். மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி வந்தவர்கள் சூரியன் 5ஆம் அதிபதி உங்களுக்கு 11லிருந்து எல்லாமே வெற்றி, குழந்தைகள் வெற்றி, கலைஞர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் 4ஆம் அதிபதி சந்திரன் உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கவனம். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான். மேஷ லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி இருந்தாங்க. செவ்வாய் 8ஆம் அதிபதி 11ல் ஒரு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீண்ட நாட்களாக வர வேண்டிய காசு திடீர்னு வராதுன்னு நினச்சிருந்த காசும் திடீர்னு உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. மேஷ லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி ராகு 11ல் சிறப்பான லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேஷ லக்னமாக குரு தசாபுத்தி இருந்தவர்கள் குரு 9 12ஆம் அதிபதி குரு 3ல் வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு பிரயாணங்களில் கொஞ்சம் நினச்ச மாதிரி வேகமாக இல்லையோ நம்ம நினச்ச ரிசல்ட் வரலையோங்கிற ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்பாவும் சில நேரங்களில் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலையும் கண்டிப்பாக கொடுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கு மேஷ லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி 10 11ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுத்து சம்பாதிக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் என்னடாது ரொம்ப கஷ்டப்படுத்துதே அப்படிங்கிற மாதிரி ஃபீலையும் கண்டிப்பாக கொடுக்குங்க. மேஷ லக்னமாக புதன் தசாபுத்திலும் புதன் 3 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வேலையில் நல்ல மாற்றங்களால் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மேஷ லக்னமாக கேது தசாபுத்திலும் கேது பார்த்திங்கன்னா உங்கள் 5ல் இருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக கடன் வாங்குறது குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துருங்க. சில பேர் சுகபோகங்கள் லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மேஷ லக்னமாக சுக்கிர தசாபுத்திலும் சுக்கிரன் 2 7ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நிறையா கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நடைமுறையில் நிறைய சிக்கல்களை பார்ப்பது 2 பேருமே இருக்கும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரு நடைமுறை சிக்கல்கள் என்னென்னா பெண்டாட்டி இருக்கும்போதே இன்னொரு துணைவியை தேடுறது,
பொண்டாட்டி வப்பாட்டி இந்த மாதிரி ஒரு ஜானரில் வாழ்க்கை நிறைய பேருக்கு மாறுது. இது எதனால் ஏற்படுத்துங்கிறத தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் சொல்ல போகிறோம். ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா, அழகான பொண்டாட்டி இருந்தும் குரங்கு போல் ஒரு வப்பாட்டியை பார்த்து ஓடுறது மனுஷன் ஏன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது ஒன்றுமே புரியாது. அது அவங்கள கேட்டால் தான் தெரியும் அதில் என்ன இருக்குதுன்னு. பட் இருந்தாலும் இது இந்த அமைப்பு ஏன் வருது அப்படின்னும் போது, மேஜராக இந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, பெண்கள் பிரச்சனைகள், பெண்களே பிரச்சனை ஆகிறதெல்லாம் வந்து இந்த மீன லக்னக்காரர்களுக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. ஸோ மீன லக்னக்காரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஆப்பு சீவி அது மேலே ஏறி அவங்களே உட்காந்துட்டு ஐயோ குத்துதே குடையுதேன்னு சொல்லிட்டு உதிகிறது வந்து ரொம்ப ஏன்னா மீன லக்னக்காரர்கள் தான் சுக்கிரன் 3 8ஆம் அதிபதியாக வந்து அந்த தசாபுத்தி அந்தரங்களோ இல்லை சுக்கிரனுடைய ஸ்டார் அமைஞ்சு இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி சிக்கல்களில் கண்டிப்பாக இது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிறது அவங்க தான். இதனால் பொருள் இழப்பிற்குமான சொத்தை விட்டவன் நாட்டை விட்டவனோட கதையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பிரச்சனை. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்குன்னா இந்த ராசிக்காரர்கள், ஸோ ராசிக்காரர்களோ ரிஷப லக்னக்காரர்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் அதிபதியாக வரும்பொழுது ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி ஒரு டென்ஷன்ஸில் போய் மாட்டிக்கிறது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து பெண்களால் வந்து அழிந்தவருடைய சரித்திரத்தை பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து இது வந்து மெயினான ஒரு விஷயமாக சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்கிரன் நடக்கும்போது பெண்ணாக இருந்தாலும் அவங்களே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருப்பாங்க. அதே ஆணாக இருந்தாங்கன்னா அதுதான். ஸோ ஒரே விஷயம் தான் புரியல. இப்போது ஒரு பர்மனெண்ட் பொசிஷனில் இருக்கிறவங்க பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா அவங்க தான் உரிமைக்காக போராடுறாங்க. அவர் கரெக்டாக இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லைன்னு. ஆனால் வப்பாட்டி போராடுறதே இல்லையா? அதுதான் எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஒரு கேள்வியாகவே இருக்கும். ஏன்னா ஒரு டெம்ப்ரவரியாக இருக்கிறவங்க வந்து எனக்கு பெர்மனெண்ட் போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். பட்டு இங்கே அப்படியே உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். டெம்ப்ரவரியாக இருக்கவங்க பரவாயில்ல, நான் டெம்ப்ரவரியாக இருந்துக்கிறேன், அப்படியே இருந்துக்கிறேன்னு சொல்கிறதும். பட் இது வந்து தப்பான 100% தப்பு. என்னை பொறுத்தவரை வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறது ஒரு விஷயந்தான் எனக்கு மைண்டில் ஓடும். அவர் என்ன சொல்வார்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் தான். அவர் சொல்வார், நரகல் சாப்பிடணும்னு தீர்மானம் பண்ணிட்டு நரகலை சாப்பிட்டுட்டு அப்படியே கையை கழுவிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அந்த நரகலை கொண்டாந்து வீட்டில் உட்கார வச்சுக்கிறதுங்கிறது வந்து நாற்றம் தான் அடிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை. ஸோ இந்த மாதிரி தொடர்புகளோ எண்ணங்களோ நம்ம மனசுக்கு வந்தோம்னா அதெல்லாம் வெளியிலே தூக்கி போட்டு குப்பையை போட்டுட்டு நம்ம குடும்பத்தை பார்க்கணும். ஏன்னா குடும்பம் தாங்க மெயின். ஸோ அந்த மாதிரி குடும்ப அமைப்பு மீன ராசிக்காரர்களோ மீன லக்னக்காரர்களோ துலாம் ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயத்தில். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கெல்லாம் சுக்கிரன் 6 8 போனாலும் அவங்களும் மாட்டுவாங்க. 3 6 8 12 மறைகிற காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அவமானங்களையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக உருவாக்கும். இது 100% உண்மை. அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு இன்னும் மேஜராக போகும்போது பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்னி. ஸோ கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் நிறைய பாதிப்புகளை உருவாகலாம். அதாவது ஆண்களால் அதிகம் பாதிக்கப்படுபவர்கள் கன்னி லக்னக்காரர்கள் கன்னி ராசி. ஏன்னா அவங்களுக்கு 3 8ஆம் அதிபதி செவ்வாயாக வரும்போது ஒரு சகோதரனாலேயோ ஒரு கணவனாலேயோ வந்து ஒரு பெரும் பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து இந்த லக்னக்காரர்கள் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். என்னை பொறுத்தவரை ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, மனம் பேதலிக்கும், மனம் வந்து டைவர்ஷனை நோக்கி போகும். எனக்கு இது இல்லை, இது கிடைக்கல, அதனால் நாங்கள் போகிறேன், இதெல்லாம் வந்து சப்பு கொட்டு சொன்னாலும் நம் குழந்தைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கண்டிப்பாக ஒரு தியாக வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஸோ அதை நினச்சிக்கிட்டு குடும்ப கௌரவம் கருதி வந்து நம்ம வந்து நல்ல வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கிரகங்கள் 1000 சொன்னாலும் மனதுக்குன்னு ஒரு திடமான ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து தெளிவாக யோசிங்க. ஏன்னா எனக்கு பொறுத்தவரை இதனால் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அழிஞ்சிருக்கு, பெரிய மன்னர்கள் கீழே விழுந்துருக்காங்க. அதனால தான் சொல்லுவோம், ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. ஸோ அதனால் வந்து இதில் வந்து பெண்களையும் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு வந்து தனக்குத்தானே வந்து ஆப்பச்சுக்கிற பெண்களும் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாய வலைக்குள்ளெல்லாம் சிக்காமல் நம்ம வந்து ரியல் லைஃப்க்கு வாழ்வோம். அப்படியே ஒரு கெட்ட சகவாசம் இருந்தாலும் அதை அப்படியே வெளியிலே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டுக்கு வர கொண்டாந்துக்கிட்டு நாரிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதை அவமதிக்காதீங்க. இதெல்லாம் அனுமதிக்கிறது வந்து ரொம்ப தவறான செயல்னு சொல்லிவிட்டு உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.